இன்னைக்கு ஆணவ கொலைக்கு காரணமே சுபவீர பாண்டியன்னு திருமாவளவன் தான். ஏன்னா நீங்க தூண்டி விடுறீங்க. இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா சாதி ஆணவ படுகொலைக்கு திருமாவளவன் தான் காரணம் என கடுமையாக விமர்சனம் செய்து பேசியுள்ளார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பசங்க இவன் தான் என்னவோ சாதி மறுப்பு திருமணத்துக்கு இவன் தான் என்னவோ பேட்டன்ட் வாங்கிட்டு வந்தேன். என்ன ஒன்று வேண்டாம், நம்ம புராண காலத்துக்கே போக வேண்டாம். நீங்கள் பாருங்கள், கல்கி சதாசிவம் அவர்கள் எம்எஸ் சுப்புலட்சுமிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணாங்க. யாராவது அருவா எடுத்தானாடா? ஏன்னா நீங்கள் பிறக்கலை. இன்னைக்கு ஆணவ கொலைக்கு காரணமே சுபவீர பாண்டியன்னு திருமாவளவன் தான். ஏன்னா நீங்கள் தூண்டி விடுறீங்க. ஏன்னா அன்னைக்கு நடந்தது. அதே மாதிரி எஸ்டி கிட்டப்பா, கேபி சுந்தராம்பாள், நான் சமுதாயம் பேர் சொல்லணுமா என்ன? அன்னைக்கு யாரும் அருவா எடுத்தானாடா? ஏன்னா நீங்க பிறக்கலடா, நீங்க பிறக்கல. தீய சக்திகள் இவங்க பிறக்கல, அதனால அன்னைக்கு யாரும் அருவா எடுக்கல. இன்னைக்கு நீங்க இருக்கீங்க, அதனால அருவா எடுக்கல. ஆகவே இந்த தீய சக்திகளுக்கு எதிராக நாம உண்மை நிலையை நம்முடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கடைசியா சொல்றேன், திருக்குறள்ல அவர் 4 வர்ணத்தையும் திருவள்ளுவர் பேசியிருக்கார். நீ எதை ஏற்றுக்கிற? நீ சிலப்பதிகாரம் ஏற்றுக்க மாட்ட. ஏன்னா சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்கிறார் இளங்கோவடிகள்? வானத்து விண்மீன் தகையாளை கோவலன் மாமுது பார்ப்பான் மறை வழி காட்டிட தீவலம் செய்வது காண்பார்க்கண் நோன்பு என்னை. கோவலனுக்கும் கண்ணகிக்கும் எப்படி கல்யாணம் நடந்தது? வானத்து நட்சத்திரத்தை ஒத்த கண்ணகி கோவலனை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறா? மாமுது பார்ப்பான் மறை வழி காட்டிட. வயது முதிர்ந்த அந்தணன் வேதத்தின் வழியை காட்ட தீவலம் செய்வது அக்னிய பிரதட்சணமாக வந்தது. பார்ப்பதற்கு காண்பார்க்கண் நோன்பு என்னை, பார்ப்பதற்கு அந்த கண்கள் விரதம் இருந்திருக்க வேண்டும். அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறவன் தாண்டா தமிழன், வேற யாரும் தமிழ் இல்லைங்கிறேன் நான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.